Find the EMF of the cell in which of the following reaction takes place at 298 Kelvin in volt. EMF find பண்ணணும். EMF அப்படின்னா நம்ம Nernst equation யூஸ் பண்ணலாம். Nernst equation E cell equal to E naught cell minus 0.0591 divided by N log. இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம equilibrium constant write பண்ணோம்னா k வேல்யூக்கு ரைட் பண்ணும்போது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன்ல Ag சில்வர் சாலிட் இருக்கு, இதோட கான்சன்ட்ரேஷன் 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ரியாக்டன்ட்ல நிக்கலோட சாலிடா இருக்கலாம், இதோட கான்சன்ட்ரேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா நிக்கல் 2 பிளஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன். இங்க கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கனால அது பவர்ல ரைஸ் ஆயிடும். அப்ப இங்க 2 வரும். இங்க கான்சன்ட்ரேஷன் கிவனா இருக்கு, இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிக்கல் இருக்கு, இங்க நிக்கல் 2 பிளஸ் கன்வெர்ட் ஆகும்போது 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. Ag பிளஸ் Ag கன்வெர்ட் ஆகும்போது 1 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. பட் 2 ஆல மல்டிப்ளை பண்றதுனால 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. அப்ப இன்வால்வ் எலக்ட்ரான் இந்த ரியாக்ஷன் ஈக்குவல் டு 2. அப்ப n ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். தென் E நாட் செல் கிவனா இருக்கு, ஸ்டாண்டர்ட் EMF அதோட வேல்யூ 10.5, அதை அப்ளை பண்ணுவோம். மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 லாக் ஆஃப் நிக்கல் 2 பிளஸ் கான்சன்ட்ரேஷன் 0.01 இருக்கு. இதை நம்ம 10 டேர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 10 பவர் மைனஸ் 3 ரைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்கு 0.001. இதை நம்ம 10 பவர் மைனஸ் 3 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹோல் பவர் 2 இருக்கு. ஒரு டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டா 10 பவர் மைனஸ் 3 ரெசிப்ரோக்கலா வரும்போது 10 பவர் பிளஸ் 3 வரும். லாக் 10 பவர் 3 ஓட வேல்யூ ஈக்குவல் டு 3. அப்ப இந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம், 3 ரைட் பண்ணிக்கலாம். சோ அப்ப 10.5 மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2, இதோட டேர்ம் ஃபுல்லா நம்ம இன்டூ 3 ரைட் பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா கரெக்ட் ஆன்சர் இஸ் 10.4115. So the correct option is B.